புடைசூடி பெருமானே அருளாளாய் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேல் எனலாமே அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேல் எனலாமே. அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓ அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் கிரி
கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி பரமனுக்கு முன் நிற்கும் நந்தி எனும் காளை பரமனையே சுமந்து வரும் நடன சுந்தராய நமஹ சிவகாம் அம்பிகா பிரியாய நமஹ காந்தகாய நமஹ ஈசானமுதாய நமஹ புரோக்ராய அகோரதயாய நமஹ வாமதேவாய நமஹ சத்யோராஜமுக்தே நமஹ சங்கராய நமஹ நமஹ ஸ்ரதே நமஹ சிகாய நமஹ கவஜாய நமஹ நேத்ரேभ्यो நமஸ்ராய நமஹ பவசரே ரோத்ரி நமஹ சர்வதேவ்னி நமஹ ஈசான தேவத்ரி நமஹ மகதோ தேவபக்தாய நமஹ சிவபக்தாய மணிவாரக படியளக்கும் வேளையில் பரமனுக்கு முன் நிற்கும் நந்தி ஏனும் காளை பரமனையே சுமந்து வரும் படியளக்கும் வேளை அகிலத்தை ஆள்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே ஆயிரம் பிரார்த்தனையோடு திருவண்ணாமலை சென்றிடுவோம் ஆயிரம் பிரார்த்தனையோடு திருவண்ணாமலை சென்றிடுவோம் உண்ணாமுலையுடன் அண்ணாமலையாடும் ஆடல் கண்டு மகிழ்ந்திடுவோம் அங்கே 1000 தாண்டி லட்சம் கோடி என்று சிவனிடம் வரங்களை வாங்கி வருவோம் அண்ணாமலையின் நாமரசம் அதை உரைப்பவர் வாழ்வில் வரும் சுகயோகம் அண்ணாமலையின் நாமரசம் அதை உரைப்பவர் வாழ்வில் வரும் சுகயோகம் அகிலத்தை ஆள்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே நமஸ்தே அஸ்து பகவன் ஓம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய காலாத்திகாலாய காலாத்திருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாய் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை
வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேல் எனலாமே அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேல் எனலாமே. அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே ஆட வைத்து தானுமாடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே. அக்னிலிங்கனே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே. நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓ. அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும்
பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும். கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி, அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி. கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி, அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி. பரமனுக்கு முன் நிற்கும் நந்தி. சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆனி மாத திருக்கல்யாண உற்சவ விழா, திரளான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆனி மாத திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் கோவில் மண்டபத்தில் நடந்தேறியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் மணக்கோலத்தில் ஸ்ரீ விஸ்வநாதர், பெரியாவிடை அம்மன், ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள், ஸ்ரீ விநாயக பெருமான், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை தேவியர்கள், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் எழுந்துருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் பட்டு வஸ்திரம், பட்டு சாத்துதல், பூணூல் அணிவித்தல், காப்பு கட்டும் வைபவம் மற்றும் கன்னிகாதான பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பழங்கள், இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். இதனையடுத்து யாக பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. பின்னர் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து வாரணமாயிரம் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு, குங்குமம், மங்கள பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் விழா. பக்தர்கள் பல்வேறு பூக்களை கொண்டு அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவயல் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று பிள்ளைவயல் காளியம்மன் பூச்சொரிதல் திருவிழா மக்களின் கஷ்டங்களை தீர்த்து பிள்ளை வரம் வேண்டுவோரின் வேண்டுதலை நிறைவேற்றியும் சிவகங்கையை காக்கும் காவல் தெய்வமாகவும் இந்த அம்மன் அருள் பாலிக்கின்றார். ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் துவங்கி 7 நாட்கள் நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பூச்சொரிதல் விழாவில் அன்று வருடத்தில் ஒரு நாள் மட்டும் குழந்தையுடன் அம்மன் அருள் பாலிக்கிறார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இன்று பூச்சொரிதல் விழாவில் மூலவர் அம்மன் குழந்தையை மடியில் வைத்தபடி சர்வ அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று காளியம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். பெண்கள் தீபமேற்றி வழிபட்டனர். திருச்சுழி அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாதர் கோவில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு துணைமாமலை அம்மன் சமேத ஸ்ரீ திருமேனிநாதர் சுவாமி திருக்கோவிலில் 1434ஆம் பசலி ஆடி தபசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக திருமேனிநாத சுவாமி மற்றும் துணைமாலை அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து ஆடி தபசு திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் திருமேனிநாத சுவாமி, துணைமாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஆடி தபசு விழாவையொட்டி 10 நாட்கள் நடைபெறவுள்ள திருவிழாவில் திருமேனிநாதர் சுவாமி மற்றும் துணைமாலை அம்மன் ஆகியோர் குதிரை வாகனம், சிம்ம வாகனம், அன்ன வாகனம், காமதேனு வாகனம், ரிஷப வாகனம் மற்றும் சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் இரவில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து வரும் ஜூலை 21ஆம் தேதி மாலையில் சுவாமி ஸ்ரீ திருமேனிநாதர் சுவாமி ரிஷப வாகனத்தில் புறப்பட்டு திருச்சுழியில் உள்ள குண்டாற்றில் எழுந்தருளி துணைமாலை அம்மனுக்கு தபசு காட்சி கொடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை தரிசனம் செய்தனர்.
ஆஷாட நவராத்திரி விழாவின் 7ஆம் நாளான இன்று வராகி அம்மனுக்கு நவதானிய அலங்காரம். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு ஆண்டுதோறும் ஆணி மாதம் 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாள் இனிப்பு அலங்காரமும், 2வது நாள் மஞ்சள் அலங்காரமும், 3வது நாள் குங்கும அலங்காரமும், 4வது நாள் சந்தன அலங்காரம், 5ஆம் நாள் தேங்காய்ப்பூ அலங்காரம், 6ஆம் நாள் மாதுளை அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் இன்று நவதானிய அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் புத்தகரம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் கோவில்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பிரசித்தி பெற்று புத்தகரம் ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் கோவில்களின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடந்தது. கடந்த வியாழக்கிழமை முதல் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாசசாந்தி, யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும், அதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்று மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் 48 நாளுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெறுகிறது. செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆணி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ராஜவல்லிபுரம் செப்பறையில் அருள்மிகு அழகிய கூத்தர் ஆலயம் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணு, அக்னி பகவான், அகத்தியர், வாமன தேவரிஷி, மணப்படை வீடு அரசன் ஆகியோர்களுக்கு சிவபெருமான் தனது நடன தரிசனம் கொடுத்து சிறப்புடையதாகும். அருள்மிகு அழகிய கூத்தர் பெருமானுக்கு ஆணி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவிழா நாட்களில் காலை மாலை 2 வேளைகளிலும் சிறப்பு வழிபாடுகள், அருள்மிகு நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் உலாவருதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டத்தை ஒட்டி நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழா மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று நடன தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகலில் சுவாமி செப்பு கேடயத்தில் தேருக்கு எழுந்தருளிய பின்னர் பக்தர்கள் வடம் பிடிக்க தேர்கோவிலின் 4 ரத வீதிகளையும் வலம் வந்து நிலையை அடைந்தது. தேரோடும் வீதிகளில் சிவபக்தர்கள் பஞ்சவாத்தியம் வாசித்தனர். தேர் திருவிழாவில் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆணி திருமஞ்சன விழா இன்று நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை போலூர் சாலை பச்சையம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை போலூர் சாலை பச்சையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழா நேற்று காலை 2ஆம் கால யாக பூஜையும் நேற்றிரவு 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கோபூஜையுடன் தொடங்கி 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு சென்று கோவில் கோபுரத்தில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திருவண்ணாமலை நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆவத் சகாயேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் எழுந்தருளியுள்ள குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வந்தது.
இன்று அதிகாலை 6ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மல்லாரி இசையுடன் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் ஆலயம் வலம் வந்து சுவாமி, அம்பாள், ராஜகோபுரம், விநாயகர், சுப்பிரமணியர் போன்ற விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவை ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவாரூரில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெருந்திரளாக மக்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகர் பகுதிக்குட்பட்ட 4 கால மண்டபம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பிகா சமேத ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி அருகே காசிநாத சித்தர் சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேகம் சிவவேத ஆகம விதிப்படி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி அருகே பூச்சொட்டி கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து வந்தவர் ஸ்ரீ காசிநாத சித்தர் சுவாமிகள். இவர் கும்பகோணத்திலும் பூச்செட்டி கிராமத்திலும் திருநீலக்குடி பகுதியிலும் வசித்து வந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி பல்வேறு நபர்களுக்கு நோய்களை தீர்த்து வைத்தார். சித்தர் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட அவரது ஜீவ சமாதி பூச்சொட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. அவரது பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அவர் சித்தியடைந்த இடத்தில் கோவில் எழுப்பி தியான மண்டபம் ஆகியவற்றை அமைத்துள்ளனர். அதற்கான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் அமைக்கப்பட்டு அதில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் தியான பீடத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சிவவேத ஆகம முறைப்படி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உப்புவேலூர் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி உடனுரை திருமுகிலீஸ்வரர் ஆலய ஆணி மாத பெருந்திருமஞ்சன விழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உப்புவேலூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி உடனுரை திருமுகிலீஸ்வரர் ஆலய ஆணி மாத பெருந்திருமஞ்சன விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனாய தில்லைக்குத்த பெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து சப்பரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உப்புகளூர் கிராம பொதுமக்கள் மற்றும் திருமுகிலீஸ்வரர் கைலாய வாத்திய குழுவினர் செய்திருந்தனர். ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் 11ஆம் நாள் வில் வளைப்பும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருமணமும் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ சித்ராங்கி ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் சமயம் வகைரா, வீரசாமி கவுண்டர் வகைரா, ராமதாஸ் கவுண்டர் வகைரா, எண்ணாயிரத்தார் வீடு வகைரா, கட்டையர் வீட்டு வகைரா, பத்திப்பேட்டையார் வகைரா, செல்ல கவுண்டர் வகைரா மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கணாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். செட்டிக்குப்பம் கிராமத்தில் புராதனமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் செட்டிக்குப்பம் கிராமத்தில் புராதனமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கப்பட்டு கோபூஜை, விஸ்வரூப தரிசனம், 4ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் காலை 9:15 மணியளவில் கும்பங்கள் புறப்பட்டு ஆலய கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது. மேலும் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 9:30 மணியளவில் சிம்ம லக்கணத்தில் கருவறை விமானம் மற்றும் கொடிமரத்திற்கு துஜஸ்தம்பம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அமிர்தவல்லி மகா அபிஷேகம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். ஆனி மாத வியாழக்கிழமை நாமக்கல்லில் சாய்பாபாவை வரிசையாக நின்று வணங்கிய பக்தர்கள். நாமக்கல் மாநகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் ஆனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு நேற்று இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் அமுது படைத்தல், நிறைவாக மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம், ஆனி உத்திர நட்சத்திர சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், திரளான பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக 2ஆம் ஆண்டு நிறைவு, 3ஆம் ஆண்டு துவக்க விழா, ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று மூலவர் பகவதி அம்மன் சுவாமி ஐயப்பனுக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் அலங்காரம் செய்யப்பட்டு இங்குள்ள கற்பக விநாயகர், ஸ்ரீ வராகி, ஸ்ரீ வைஷ்ணவி, துர்க்கை, பனையடி கருப்பண்ண சுவாமி, மூலவர் பகவதி அம்மன், உற்சவர் பகவதி அம்மனுக்கு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. குளித்தலையில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்து காசிக்கு நிகராக பிரசித்தி பெற்று கடம்பவனேஸ்வரர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்து பாலகுஜலாம்பிகை உடனுரை கடம்பவனேஸ்வரர் கோவில் வான் பெய்யினும் தான் பொய்யா வற்றா காவிரியின் தென்கரையில் குபேர திசை என்னும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கடம்ப மரங்கள் நிறைந்த பகுதியில் சிவபெருமான் சுயம்புலிங்க மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். காசி திருத்தல பெருமையை காட்டினும் விஞ்சிய அருள் வழங்கும் சிறப்பினை பெற்றதுமாகவும், காவிரிக்கு தென்கரையில் 2வது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் அப்பர், அருணகிரியார், ஐயடிகள் பாடப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவதற்காக கடந்த 1 ஆண்டிற்கு முன்பு பாலாலயம் செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அதிகாலை குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஜூலை 10ஆம் தேதி காலை கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டது. புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகவேள்வி சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை, வாசுசாந்தி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, லட்சார்ச்சனை, நாடி சந்தானம், திரவியாகதி, பூர்ணாகதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட 4 கால யாகவேள்வி பூஜைகளை செய்தனர். இன்று அதிகாலை 4ஆம் கால யாகவேள்வி பூஜை நிறைவடைந்ததும் மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கும்பத்தினை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க விமான ராஜகோபுரம், கடம்பவனேஸ்வரர், முற்றில்லா முலையம்மை அம்மன், விநாயகர், முருகர், கால பைரவர் விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீரினை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். பின்னர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மூலவர் சுவாமி சிலைகளுக்கும் புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த குடமுழக்கு விழாவில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கொடைரோடு அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்து ஜம்புத்துறை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 100கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து பாரம்பரிய முறைப்படி கும்மியடித்து அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள மேட்டூர் கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்து ஜம்புத்துறை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வாக மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 100கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து தார தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக வந்து பாரம்பரிய முறைப்படி கும்மி பாட்டு பாடி கும்மி அடித்து உற்சாக மிகுதியில் ஆடி பாடி அம்மனை வணங்கி வழிபட்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கினர். உத்தரமேரூர் பஜா வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ நடுத்தரு மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி பஜார் வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நடுத்தரு மாரியம்மன் ஆலயத்தில்
மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 2 நாட்களுக்கு கோவில் வளாகத்தில் பல்வேறு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 3ஆம் கால யாக வேள்வி பூஜை முடிந்த பின் மேள தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் புனித நீர் கொண்டு செல்லப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியொட்டி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவை காண திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ நவசக்தி செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஜீரணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் நாராயணபாளையம் தெருவில் அமைந்து அருள்பாலித்து வரும் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தனம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி துவங்கிய யாகசாலை பூஜை 4 கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று இன்று மகா பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று மூலவர் விமானம் மற்றும் மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மதியம் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழா ஏற்பாடுகளை நிர்வாக குழு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நாராயணபாளைய தெரு அன்பர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். செஞ்சி அடுத்த காரியாமங்கலம் ரேணுகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா காரியாமங்கலம் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர், அருள்மிகு ரேணுகாம்பாள், ஏரிகோடி விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு இன்று காலையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில் மங்கள இசையுடன் லட்சுமி பூஜையும் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் முதல் கால யாக பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது. 11ஆம் தேதி வியாழக்கிழமை 2ஆம் காலம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகளும் பல்வேறு சிறப்பு யாகம் நடைபெற்றது. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று காலையில் கலச பூஜை, கோ பூஜை மற்றும் 4ஆம் கால பூஜையும் மகா பூர்ணாகதியும் கலசம் புறப்பாடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மேள தாளங்கள் முழங்க கலசங்கள் கோவில் கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து செல்வ விநாயகர், ரேணுகாம்பாள் மற்றும் ஏரிகோடி விநாயகர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் செஞ்சி, காரியாமங்கலம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.